ஹாய் கைஸ், நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, அதில் நெக் மார்க்கிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மெயின் பீஸ்லேயும் லைனிங்லேயும் நம்ம சென்டர் பார்ட்டை மார்க் பண்ணிக்கிறோம். அந்த சென்டர் பார்ட்டை வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு ஜஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம் சென்டரில். ஏன்னா அது வந்து கிளாத் நகராமல் மிஸ்மேட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக போட்டுக்கிறேன். இது மாதிரி போட்டுக்கோங்க, ஓகேவா? இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்ஷனாக போடணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக் லைனில் வந்து எப்போவும் நம்ம ஆரி ப்ளவுஸில் இருக்கிற பேட்டர்னுக்கு தான் நம்ம நெக் லைன் போடுவோம். ஆனால் இது வந்து ரெடிமேட் ப்ளவுஸுன்றதால நம்மளோட ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்காக போட்டிருக்க மார்க்கிங்கில் தான் நம்ம படம் போடணும். அந்த படத்தில் தான் நான் ஸ்டிச்சும் போடுறேன். ஏன்னா ஆரி ஒர்க்கில் கொடுத்த ஸ்டிச்சுக்கு நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஷோல்டர் வந்து தொங்க ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த மார்க்கிங் போடாமல் இப்படி போட்டுக்கிறோம், ஓகேவா? பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. சென்டர் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை. அதுக்கப்புறம் வந்து நம்ம நாட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். நாட் வந்து உள்ளாரேருந்து வரணும். ஸோ அதனால் நம்ம 3 இன்ச்சில் ஷோல்டர்லேருந்து 3வது இன்ச்சில் வந்து நான் நாட் மட்டும் வச்சுக்கிறேன் உள்ளார. பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு. ஜஸ்ட் உள்ளார ஃபிட் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா நாட் வச்சுருக்கோம், அண்டு சேஃப்டிக்கும் இன்னொரு தையல் தேவை. அதனால் கட் பண்ணி விட்டுட்டு எப்பயும் போல் படிமான தையல் போட்டு திருப்ப வேண்டியதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரி ஒர்க்கு கிட்ட எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அதுங்க மட்டும் ஜஸ்ட் ஒரு லேஸ் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் எனக்கு, என் கஸ்டமருக்காக. நல்லாயிருக்கா? தேங்க்யூ.